ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டீஃபன் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வெளியாயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும், என்றைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட், இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் 1 எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னிலேருந்து நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன். லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 27 மத்தியானம் 12 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். எக்ஸாம் டேட் பார்த்துக்கோங்க, 13 ஜூலை 2024 காலையில் நடக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மணிலேருந்து 12:30 மணிக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அதில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணணும் அப்ளிகேஷன் இதில் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மே 2ஆம் தேதியிலேருந்து மே 4ஆம் தேதி மத்தியானம் 12 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமிங்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம்னா கரெக்ஷன் ஏதாவது பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி கலெக்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு டிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 கேட்டகரிக்கு கீழே ஒரு 90 வேக்கன்சி வந்துட்டு வெளியாகிருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 90 வேக்கன்சி. இந்த போஸ்டிங்ஸுக்கான ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 எல்லாருக்குமே ஆகிருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காமனாக இந்த போஸ்டிங்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 34 வயசு வரைக்கும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 34 வரைக்கும் இருக்கலாம். அண்டு ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னாலும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 39 வயசு வரைக்கும் கொஞ்சம் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 5 இயர்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே ஓரளவு பொதுவாக 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிப்பு எக்ஸாம் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 200 கேள்வி ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? 200 கேள்வியில் பார்த்தீங்கன்னா 175 கேள்வி வந்துட்டு ஜிஎஸ்ல இருந்தும், அதுக்கப்புறம் 25 கேள்வி வந்துட்டு ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இருந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு சொல்லிட்டு இது ஓகே. ஆனால் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே 3 பேப்பர் தான் இருக்கும். இந்த ட்ரிப்பு 4 பேப்பர் ஆக்கிட்டாங்க. இந்த சேர்க்கப்பட்ட ஒரு பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்துட்டு கேட்டிருக்காங்க உங்களுக்கு வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்துட்டு நார்மலாக வர மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் வருது. ஸோ இந்த ட்ரிப்பு மொத்தமாக ஒரு 90 வேக்கன்சி வந்திருக்கு. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க சீக்கிரமாகவே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. மொத்தமாக நமக்கு படிக்கிறதுக்கு நாட்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 90லேருந்து 100 நாட்கள் படிக்கிறதுக்கு சாலிடாக இருக்குது. ஸோ படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போலேருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஒரு 3 மாதம் சாலிடாக இருக்குது.